வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போறோம். செல்வரப்பம் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக். எனக்கு தெரிஞ்சு என் பாட்டி காலத்திலேருந்து பண்ற ஒரு ரெசிபி. இந்த செல்வரப்பம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு மட்டும் முன்னாடி நாளே ஊற வைக்கணும், பட் அரைச்ச உடனே நம்ம அப்பம் பண்ணிக்கலாம். இது ஒரு டீப் ஃப்ரைட் ஸ்நாக். தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்டுடலாம். ஏன்னா இதுலயே நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்க போறோம். இந்த செல்வரப்பம் நான் எப்படி பண்ணேங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி. முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ண போறோம். மாவு ரெடி பண்றதுக்கு நீங்க அடுத்த நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்றீங்கன்னா நைட்டே 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். 2 கப் பச்சரிசி, 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதை 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு 1 கப் தயிர் சேர்த்து ஊற வச்சிடுங்க. அரிசி பார்த்தீங்கன்னா இந்த தயிர்ல முங்கி இருக்கணும். உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க சேர்க்கிற தயிர் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தயிர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியை தயிரோட தான் அரைக்க போறோம். ஊறும் போது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க, இல்லைன்னா தயிர் ரொம்ப புளிச்சிடும், வெளியில வைக்க வேண்டாம். இன்கேஸ் நீங்க ஈவினிங் ஸ்நாக்கு பண்றீங்கன்னா மார்னிங் எழுந்தோடனே ஊற வச்சுட்டா கூட போதுங்க. முழுகிற அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு மூடி போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 6 to 8 hours வச்சிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்து இதை அரைச்சிக்க போறோம். அரிசியில பாத்தீங்கன்னா எக்ஸஸ் மாய்ஸ்சர்லாம் இழுத்துட்டு நல்லா தயிர் கோட்டாயி பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க. கொஞ்சமா தான் கடலைப்பருப்பு சேர்க்கணும். நான் ஒரே 1 டீஸ்பூன் தான் சேர்த்திருக்கேன். ரொம்ப சேர்த்திட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காவே இருக்கணும். ரொம்ப நீர்த்து போச்சுன்னா அப்போ உப்பி வராது, உங்களுக்கு ஃப்ளாட்டா சப்ப சப்பையா வரும். பிளஸ் எண்ணெயுமே ரொம்ப குடிக்கும். இந்த அரிசி கூடவே நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5-7 பச்சை மிளகாய் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாதி மூடி தேங்காவை துருவிட்டு அதையுமே இதுல சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். மாவு அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருங்க, அப்பதான் மாவு ரொம்ப நீர்த்து போகாம திக்காவே இருக்கும். வாய்வுத்தன்மை இல்லாம இருக்கிறதுக்கும் வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்க போறேன். அப்படியே உங்களுக்கு திக்கான விழுது மாதிரி கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிறதுக்கு ஒரு பவுல்ல மாத்திட்டு ஒரு 1/2 hour தனியா வச்சிடலாம். நான் இந்த வீடியோல உங்களுக்கு சோடா போட்டு பண்ணி காமிச்சிருக்கேன், சோடா போடாம பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்ஸ்சர் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க இதை பண்ணிக்கலாம். மாவை பவுலுக்கு மாத்திட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போது தாங்க உங்களுக்கு நல்லா ஏரேட் ஆகி புசு புசுன்னு வரும். செட்டில் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறமா நீங்க செல்வரப்பம் பண்றதுக்கு முன்னாடியுமே நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்றதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அவ்வளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு அப்படியே சென்டர்ல சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம்க்கு இருக்கட்டும். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம ஹை ஃப்ளேமுக்கு மாத்திக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணாலுமே உங்களுக்கு உள்ள வேகாம இருக்கும். மேல எழுந்து வரும்போது எண்ணெய் சேர்த்துட்டே இருங்க, அப்பதான் மேல் லேயரும் வேகும், உப்பியும் வரும். ஜம்முன்னு உங்களுக்கு பானிபூரி மாதிரி வரும். ஒரு சைடு கோல்டன் கலரா மாறினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடுமே குக் பண்ணிக்கோங்க. மேல் லேயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இப்போ வீடியோல பாக்குறது சோடா சேர்க்காம பண்றது. நான் சோடா சேர்த்து பண்றதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். டெக்ஸ்சர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்று நல்லா எழுந்து குக்காய் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அடுத்தது நீங்க எண்ணெயில சேர்க்கணும், இல்லைன்னா 2 ஒட்டிக்கும். ரொம்ப ஓவர் க்ளோட் பண்ணாம அளவா செஞ்சு எடுத்துக்கோங்க. குக் ஆனதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க இதை சூடா சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சமா சோடா சேர்த்து பண்ணி பார்க்கலாமா? ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிக்கிறதுனால சோடா சூப்பரா ரியாக்ட் ஆகி வரும். எப்பவுமே சோடா சேர்த்த மாவை ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க, உடனே நீங்க செஞ்சு கன்சியூம் பண்ணிடணும். சோடா சேர்த்த செல்வரப்ப மாவை நம்ம எண்ணெயில சேர்த்துக்கலாம். நல்லா புஷ்ஷுன்னு வரும்போது மேல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டே வாங்க. சோடா சேர்த்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் டார்க் கோல்டன் கலரா வந்தது. அவுட்டர் லேயர் ரொம்ப கிரன்ச்சியா இருந்தது. உள்ள பாத்தீங்கன்னா நம்ம மெதுவடை மாதிரி புசு புசுன்னு பஞ்சா இருந்தது. நான் உங்களுக்கு ரெண்டையுமே பிரிச்சு காமிக்கிறேன். முதல்ல நம்ம சோடா சேர்க்காத செல்வரப்பம் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல பண்ணோம் இல்லையா, அதை பிரிச்சு காமிக்கிறேன். உள்ள பாருங்க ரொம்ப போரஸா இருக்கும். வெளியில அந்த மாவு லேயரும் உள்ள அப்படியே ஹாலோவா இருக்கும். இதே சோடா சேர்த்ததை நீங்க பிரிச்சிங்கன்னா வெளியில இந்த மாவு லேயர், உள்ள பாத்தீங்கன்னா மெதுவடை மாதிரி டென்ஸான ஒரு பஞ்சு மாதிரி லேயர் வந்திருக்கும். ரெண்டுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ட்ரெடிஷ்னல் செல்வரப்பத்துல சோடா கிடையாது. சோடா போட்டு பண்ணோடனே தாங்க நிறைய கடைகளோட ரகசியம் தெரியுது. இந்த மாதிரி பஞ்சா சாஃப்டா டென்ஸா எப்படி வருதுன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அது இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி எல்லா மாவும் நீங்க எண்ணெயில குத்தி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெடி. நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.